ஹலோ மம்மிஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் சூப்பராக வெயிட் அதிகமாகிறதுக்கு அப்புறம் மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஹெல்தியான ஃபுல் டே மீல் பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 8 மாதத்துலேருந்து இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 100% ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள், அப்போ தான் நிறையா மம்மிஸ்க்கு இது போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த ராகி மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ராகி வறுத்துட்டு தான் சேர்க்கணும், வறுக்காமல் சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கட்டியை உடச்சி விடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதோட நான் ஒரு பெரிய கேரட்டுக்கு பாதி கேரட் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 2 டேட்ஸு முதல் நாள் நைட்டே ஊற வச்சது அதையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். டேட்ஸுக்கு பதிலாக நீங்கள் டேட் சிரப் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 3-4 நிமிஷம் நம்ம கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாகி வந்துடும். பார்க்குறதுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அப்போ ராகி வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர், 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். கேரட்டும் டேட்ஸும் நல்லாவே வெந்திருக்கும். நீங்கள் இப்படியே மசிச்சு விட்டுட்டு கூட குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு கூட குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுக்கலாம். நம்ம சிறுதானியங்கள் வாரத்தில் இந்த மாதிரி 3 தடவை சேர்த்துக்கும் போது குழந்தைங்களுக்கு எலும்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இதோட கேரட்டு, ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது நல்ல ஒரு இம்யூனிட்டி கிடைக்கும். கீ, நட்ஸ் பவுடர்லாம் இதில் குழந்தைங்க நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க தலைன்னு. அடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு ஃபுட் இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். பாசிப்பருப்பே யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் டைஜஷனுக்கு பெட்டராக இருக்கும். ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுட்டு கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கேரட், 1 டேபிள் ஸ்பூன் அளவு பீட்ரூட் எல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காலிஃப்ளவர், 1 பல் பூண்டு, ரொம்ப கொஞ்சமாக ஒரு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கி விட்டு ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைக்கு உப்பு சேர்க்காம விட்டுக்கலாம். இதோட இப்போ ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வேகும். குழந்தைங்களுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் சேர்த்து இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். திறந்து பார்த்துடலாம். ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு கொடுத்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் அடித்து கூட கொடுத்துக்கலாம். அடுத்து டின்னருக்கு என்ன ரெசிபி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமான முறையில் வெயிட் கெயின் அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பிள் தோல் சீச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சமாக வேணுங்கிற அளவு பால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவு வறுத்த ரவை எடுத்திருக்கேன். ரவையை வறுத்துட்டு தான் சேர்த்துக்கணும், வறுக்காமல் சேர்க்கக்கூடாது. 1/2 கப் ரவைக்கு 2 கப் அளவு பசும்பால் சேர்த்துக்கிறேன். இதுவும் 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி மிதமான தீயில கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 4 அல்லது 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்துடும். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க ஆப்பிள் பியூரையை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆப்பிள் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நைட்டில் குழந்தைங்களுக்கு ஃப்ரூட் சேர்த்துக்கலாமா அப்படின்னா சேர்த்துக்கலாம், பயப்படாமல் தாராளமாக சேர்த்துக்கலாம். என்னோட டாக்டர் அட்வைஸ் பண்ணது தான். ஆனால் சில குழந்தைங்களுக்கு சில ஃப்ரூட்ஸ் ஒத்துக்காமல் இருக்கலாம். அதனால எதுவுமே நைட் டைமில் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாதீங்க. டே டைமில் கொடுத்து நல்லா பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் நைட் டைமில் கொடுத்துக்கலாம். சளிலாம் பிடிக்காது, கவலைப்படாதீங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். டின்னர் கொடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்குறதுக்கு கேப் இருந்தால் தான் நல்லா விளையாடி டைஜஸ்ட் ஆகுறதுக்கு வசதியாக இருக்கும். இதோட கொஞ்சமாக வாசத்துக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சாப்பிட்ட உடனே குழந்தைங்க தூங்கிடுவாங்கன்னா நீங்கள் கீயும் நட்ஸ் பவுடரும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் ஆப்பிள் சேர்த்துருக்கிறது நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதோட இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி வயிறு நிரம்ப சாப்பிடுவாங்க.
நல்லா பசி தாங்கும், ஈஸியாக டைஜஸ்டும் ஆயிரும். அதனால குழந்தைங்க வந்து நைட்டு பசி நல்லா முழிச்சு அழுகிற அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது, நல்லா தூங்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.